ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக மிஸ்ஸிங் யூ சீரிஸோடைய அடுத்த 2 பார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 3 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ 4வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஆக்வாவை பாக்குறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சு பாக்குறா. நம்ம ஜோ இருக்கா பாத்தீங்களா, ஜோ வந்து இந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு போயிருக்கான் போல. நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்க்ல வந்துட்டு அந்த பையன் போன்ல ஜோ ரொம்ப மோசமானவன், ஜோ வந்துட்டு எங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டான், பணம் பறிக்க பாக்குறான், அவன் ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போற விஷயத்த பார்த்து ஆக்வா காண்டாவரா. என்னுடைய ஃப்ரெண்ட பத்தி நீ எப்படி எதுவுமே தெரியாம தப்பா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல புடிச்சு தள்ளி விட்டு போனை கையோட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த போனை வச்சுதான் இவங்கள கைது பண்ணியே கூண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஜோ இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றியா, ஜோ வந்துட்டு டானாவை கடத்திருக்க மாட்டான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா ஜோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், ஜோ சீட்டர் கிடையாது, ஜோ உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது லவ் பண்ணா அப்படின்னா ஏண்டி என்னை விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ வேற ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஆக்வா வீட்ல இருக்கும்போது யாரோ வந்து கதவை உடைக்க பாக்குறாங்க. இப்ப அப்படியே மறுபடியும் ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா அழுகும் போது நம்ம ஹீரோயின் தான் இங்கிருந்து கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனா அங்கேயும் ஆக்வா வந்துட்டு யாரோ கதவை உடைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இங்க பாரு, நீ எதையும் நினைக்காத, அமைதியா படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா ஸ்டேஜி தான் வந்திருக்காங்க. அமைதியா உள்ளுக்குள்ளவா, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணு ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. இவ ஏனோ வந்துட்டு ஜோவை காப்பாத்த பாக்குறா, ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறா. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஜோவை பார்த்தேன் ஆனா பேசல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றா அப்படின்னும் போது இல்ல, அவ பொய் சொல்ல, அவ பேசவே இல்ல. அவ ஜோவை பார்க்கும் போது நானும் ஜோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அடி பாவி, அப்படின்னா நீயும் அவளும் சேர்ந்துட்டு எனக்கு துரோகம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இல்ல, நீ நானு அதுக்கப்புறம் ஆக்வா 3 பேருமே சேர்ந்துட்டு யோகா பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டைம்ல தூரத்துல யாரும் நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் பார்த்தேன். நம்மளையே பார்த்துட்டு இருந்தாங்க, யாராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் அது ஜோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஜோ நான் பாக்குறத பார்த்தானா இல்லையான்னு தெரியல, திடீர்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா திடீர்னு அவன் எங்க போனா அப்படின்னே தெரியல, காணாம போயிட்டான். அந்த டைம்ல கண்டிப்பா வந்துட்டு ஆக்வா ஜோ கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடி பாவி, இவ்வளவு நாளா நான் கேட்டேன் ஜோ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி, ஜோ பாத்தியா பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல கண்டுபிடிக்க முடியல, அது முடியல இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னியா, இன்னும் எந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல நான் கிளம்புறேன், இதுக்கப்புறமும் உங்ககிட்ட பேசி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து சார்லி கால் பண்றான். கால் பண்ணி அந்த ஸ்விஸ் பேங்க் உடைய அக்கௌண்ட கேட்ட இல்லையா, அதே அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்களும் பணம் அமைச்சிருக்காங்க, அது ரிஷி அப்படின்னு சொல்லும் போது என்னது ரிஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ரிஷி நேரடியா வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணல, பணத்தை அமுச்சும் வைக்கல, அவருக்கும் ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி நானும் கிளம்பி வரேன், நீயும் நானும் போயிட்டு அந்த அக்கௌண்டன்ட்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீட் பண்றாங்க. அவங்கிட்ட விசாரிக்கும் போது ரிஷி வந்துட்டு ஒரு பொண்ணு மேல பயங்கர வெறியா இருந்திருக்காரு. வெனேசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேம் கேர்ள், வீடியோ கால் பண்ணி தப்பு தப்பா பேசக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட பயங்கர அப்சஸ்டா இருந்திருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட சேட் பண்றது, அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் பண்றது, சொல்ல போனா அந்த பொண்ணை வந்துட்டு இவரு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட அவருடைய அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை அந்த பொண்ணு சொல்ற அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது நானும் ஒரு ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டேன். பொறுமையா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்கறது கிடையாது. இந்த பொண்ணு வீடியோ கால்ல பேசுவா, இல்ல இந்த மாதிரி ஷோ மாதிரி பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பா. வேற யாரோ இந்த பொண்ணுடைய பேரை சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இவர் வந்துட்டு ஏமாந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு கேங்க காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடிக்கார ரவுடி பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுடைய கேங்க சேர்ந்தவங்க இதே வேலையா தான் இருக்காங்க. டேட்டிங் ஆப்ல வந்துட்டு இது ஒரு பொண்ணோ பையனோ போட்டோவை போட்டு விட்டு யாருக்கூடவாச்சும் மேட்ச் ஆனா அவங்க கிட்ட பயங்கரமா அப்படியே வழிஞ்சு பேசி அங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி கூட்டிட்டு போயிட்டு அது மூலமா பணத்தை ஆட்டைய போட ட்ரை பண்றாங்க போல. அதே போலதான் ரிஷியும் மாட்டிருக்காரு, டானாவும் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். இப்ப அப்படியே டானாவை காமிக்கிறாங்க. டானா வந்துட்டு பையனை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு கண்ணாடிக்காரனை பார்க்க டானாவை கூட்டிட்டு போறாங்க. உனக்கு என்னதான் வேணும்? நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் எதுக்காக என்ன அடைச்சு வச்சிருக்க? தயவு செஞ்சு என்ன வெளியே விடு வெளியே விடு அப்படின்னும் போது அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னை வெளியே விட முடியாது, நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க. அதாவது உனக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, நம்ம பிராண்டன் இருக்கான் பாத்தீங்களா, பிராண்டனுக்காக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பிராண்டனுடைய கார்டியன் அம்மா தான் அப்படின்றதுனால இவங்களாலையும் அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும், காசு எடுக்க முடியும், போட முடியும் அப்படின்ற விஷயம்லாம் இந்த கண்ணாடிக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். நீ எதுக்காக அந்த அக்கௌண்ட்டை பத்தி சொல்லவே இல்லை எங்ககிட்ட? அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணமும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல என்னால முடியாது, என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறேன், அது வந்துட்டு என் பிராண்டனுடைய அக்கௌண்ட், அவனுடைய பணம், அவனுடைய ஃபியூச்சருக்காக நானும் உங்க அப்பாவும் சேர்த்து வச்ச பணம், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அந்த பணம் என்கிட்ட வராம நீங்க இருந்து போக முடியாது, உன்னுடைய பையனையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த சார்லியும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. வெனேசா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கேம் கேர்ள் தான். அந்த பொண்ணு கிட்ட கால் பண்ணி பேசும்போது அவ ரிஷி அப்படின்ற யாருக்கிட்டையும் நான் பேசுறது கிடையாது, யாருக்கிட்டையும் காசும் கேட்க மாட்டேன், அந்த ஆப் வழியாவே வந்துட்டு இவங்க ரீசார்ஜ் மாதிரி பண்ணாங்கன்னா அந்த காசு அந்த பொண்ணுக்கு வந்துருமா, சோ பிரைவசி காரணமா நான் பெருசா யாரையும் கான்டாக்ட் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கா. அப்படின்னும் போது அப்படின்னா அதே போலதான் என்னுடைய எக்ஸ் அந்த ஜோவுடைய போட்டோ வச்சுட்டு டானாவை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது அது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, மேபி அது ஜோவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சொல்லும் போது ஹீரோயின் கோவப்படுறாங்க. ஜோ ஒன்னும் மோசமானவன் கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, ஒரே ஆப்ல இருந்து 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீ முதல்ல இந்த விஷயத்தை போயிட்டு பாஸ் கிட்ட சொல்லு அப்படின்னும் போது நான் ட்ரை பண்றேன். உங்களை பத்தியும் சொல்லணுமான்னு கேட்கும் போது என்னை பத்தி எதுவுமே சொல்லாத, நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன், சஸ்பென்ஷன்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுதான் சட்டம், நீங்களே விசாரிச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளியே போகும்போது, நீ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு ஏஐ இருக்கு, அந்த ஏஐல போட்டு மேட்ச் பண்ணி பார்த்தேன், மேட்சிங் வந்துட்டு எதுவும் செட்டே ஆகல, பழைய கேஸ் புது கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா பேஸ்ல எந்த கேஸ்லாம் இருக்கோ எல்லா கேஸ்லயுமே சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே மேட்ச் ஆகல. இப்போ வந்துட்டு வெளிநாடுகள்ல இருக்கிற அந்த கேஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன், பாப்போம் ரிசல்ட் கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த சர்ச்சிங்க நிப்பாட்ட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு எந்த வழியிலலாம் ஜோவை கண்டுபிடிக்க முடியும், எந்த வழியிலலாம் ஜோவை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கே இருக்கும்போது யதார்த்தமா ஒரு பிளாக படிக்கிறாங்க. ஜோவை நம்ம ஹீரோயின் லவ் பண்ணும்போது அவன் எந்த விஷயம்லாம் சொல்லி ஹீரோயினை ஃப்ளர்ட் பண்ணுவானோ அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கு. அந்த பிளாக யார் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் பெருசா கிடைக்கல. கண்டிப்பா இந்த பிளாக ஜோ எழுதிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை பார்த்து, அப்படின்னா நீ என்ன மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போதைக்கு மன்னிச்சிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் உண்மையா இருக்கணும் ஸ்டேசி அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா இப்போ உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பிளாக் வந்துட்டு ஜோ எழுதின மாதிரியே இருக்கு, இந்த பிளாக யார் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இது என்ன கன்றாவியான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு கிளைண்ட் வந்துட்டு என் பொண்டாட்டி எங்கெல்லாம் போறா வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொன்னாரு, அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது தான் நீ கால் பண்ணி கூப்பிட்ட, அந்த இடத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல அவங்களும் கிளம்புறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பாஸ் சொன்னாரு பாத்தீங்களா, உங்க அப்பா வந்துட்டு கேலிகனுக்காக ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை பார்க்கும்போது, எங்க அப்பா எதுக்காக கேலிகனுக்கு ஒர்க் பண்ணும், காசுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பா போலீஸ்ல டியூட்டி பண்ண சமயத்துல அதே ஸ்டேஷன்ல ஒரு லேடி போலீஸ் வந்திருப்பாங்க. அந்த லேடி போலீஸ் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும், அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்போ வீட்டுல இருக்காங்க. அவங்கள போயிட்டு மீட் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த லேடி போலீஸை மீட் பண்றாங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு பழைய நிறைய கதைகள் பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எங்க அப்பாவுக்கு யார் கூடயோ கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ நீ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு மட்டும் என்ன பண்ண போற, கண்டுபிடிச்சா மட்டும் உங்க அப்பா எப்படி இறந்து போனாரு, யாரால கொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு அதெல்லாம் தெரியல, அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னும் போது, அந்த பொண்ணுடைய பேர் மட்டும் எனக்கு தெரியும், பார்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சர்நேமா, அந்த பொண்ணுடைய உண்மையான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரூமரா ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்க்கர் அப்படின்ற பேரை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டாங்க, அந்த பொண்ணுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு யாரு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு மீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா வருத்தப்படுவ, அந்த
அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கண்ணாடிக்காரனையும் அவனுடைய அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு திடீர்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன் ஃப்ரீஸ் பண்ணீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரீசனும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பையனுடைய போட்டோ வச்சு ஒரு பொண்ணை மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணும்போது அந்த பொண்ணு அந்த பையனை நல்லாவே தெரிஞ்ச மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்து போலீஸ் மூலமா அந்த ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அப்படியே கிளம்புறாங்க. ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கு மக்களே. அந்த ஆபீஸ்க்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இவனுங்க ஏமாத்தத்துக்காக மட்டுமே ட்ரெயின் ஆயிருக்காங்க போல. போயிட்டு யார் அந்த பொண்ணு, அந்த சாட், அந்த பொண்ணுடைய போட்டோலாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய போட்டோவை பார்த்தோன்னே கண்ணாடிக்காரன் ஷாக் ஆகுறான். இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்திருக்கேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நம்ம வந்துட்டு இந்த ரிஷியை கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் விசாரிச்சாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு தலைமை விசாரணை அதிகாரியா இந்த பொண்ணு தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ போட்டு காமிக்கிறாரு. இந்த பொண்ணுடைய எல்லா டீடைலும் வேணும். மேபி இந்த பொண்ணு மோப்ப முடிச்சுட்டு வந்து நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணோம். இந்த பொண்ணுடைய எல்லா டீடைலையும் கண்டுபிடிங்க, நானே கிளம்புறேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸ்டேசி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவங்க வந்துட்டு பிளாக் எழுதிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த பிளாக் கம்பெனி வந்துட்டு அந்த பிளாக் யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் போடாம மணி ஆர்டர் மாதிரி போஸ்ட்ல தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த போஸ்ட் பாக்ஸ் உடைய டீடைல கண்டுபிடிச்சிருக்கேன், அங்க போயிட்டு விசாரி, ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அது ஒரு கடை. கடைக்குள்ள போயிட்டு விசாரிச்சாலும் ஜோவை பத்தி ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. இவங்க வந்துட்டு சோகமா வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு கார் வருது. காருக்குள்ள வந்து ஜோடைய அப்பா இறங்குறாரு. இவரு வழக்கமா இந்த கடைக்கு வருவாரு போல. இங்க போஸ்ட் இவருக்கு வந்தா அந்த கடைக்காரங்களும் இவருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ அப்பாவும் வந்துட்டு வந்த போஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கதவை தட்டி ஜோ இங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜோலாம் இங்க இல்ல, நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா கிராஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா நீ வந்துட்டு வழி தவறி வந்திருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. கண்டிப்பா ஜோ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோவுடைய Facebook ப்ரொஃபைல வந்துட்டு இந்த குட்டி பையன் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த குட்டி பையன் இங்க நாயோட விளையாடிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல யாரோ வந்து ஹீரோயினை கடத்திட்டு போறாங்க. ஹீரோயின் கண்ண முடிச்சா கேலிகன் தான் ஹீரோயினை கடத்திட்டு வர சொல்லியிருக்கான். நீ கூட்டிருந்தா நானே வந்திருப்பேன், யாயா இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் ஒரு காரணமா தான், நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க, என்ன மீட் பண்ண ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சது. உனக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளு, நான் மறைக்காம போய் சொல்லாம ஆன்சர் பண்றேன் அப்படின்னும் போது, எதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கான ரீசனையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்க பாருமா, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, உங்க அப்பா வந்துட்டு எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்பா எனக்கு வந்துட்டு ஒரு தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி, அவரு உயிரோடு இருக்க வரைக்கும் மட்டும்தான் எனக்கு பிரயோஜனம். அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கே கஷ்டம் தான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ண சொல்ல போறேன், இல்ல ஆள் வச்சு நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா யாரு எங்க அப்பாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரி, எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக எங்க அப்பா உங்ககிட்ட வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தொழில் ரகசியம்லாம் வெளியே சொல்லக்கூடாது, இந்த விஷயம்லாம் வெளியே சொல்ல மாட்டேன்னு உங்க அப்பா கிட்ட பிராமிஸ் பண்ணிருக்கேன். நீ கேட்ட கேள்வி என்ன, உங்க அப்பாவை நான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்காரு, அந்த பொண்ணுடைய டீடைல் வேணும், உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மேபினா என்ன அர்த்தம், தெரிஞ்சா எனக்கு டீடைல் கொடுங்க, நானே போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசிக்கிறேன். மேபி அந்த பொண்ணுக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வந்து அந்த பொண்ணு கூட எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னும் போது, நான் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி டானாவை காமிக்கிறாங்க. டானாவை வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரன் கொலை பண்ண சொல்லிட்டான் போல. இங்க வந்த ஒரு அடியாளு டானாவை கொலை பண்ணான்னு பார்க்கும்போது இவங்க அந்த பையனை அட்டாக் பண்ணிட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. இவங்களை தேடி ஒரு கும்பலே காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு ஓரமா டானா ஒளிஞ்சிட்டு, ஐயோ இவனுங்க என்ன பண்ண போறானுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுகிட்டு இருக்கும்போது, இங்க பாரு டானா, நீ வரல அப்படின்னா உன் பையன் பிராண்டன் அவனுடைய கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவனுங்க சரியான கொடூரமான பயபுள்ளைங்க, இவனுங்க சொன்னா செஞ்சிருவானுங்களே, ஆனா நம்ம போனாலும்
நம்மள கொலை பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஆக்வாவை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த பாஸ் பாக்குறாரு, ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாரு. ஆக்வாவும் பாஸ பார்த்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி மறுபடியும் அதே வீட்டுக்கு போறாங்க ஜோவை தேடி. அங்க அந்த குட்டி பையன் நாயோட இருக்கான். நான் இங்க ஜோஷ தேடி வந்திருக்கேன், ஜோஷ் நீங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா இந்த லேடி எதுக்காக உங்களை தேடி வந்திருக்காங்க, யாரு இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜோ பார்த்து கேட்கும் போது அங்க ஜோ வந்துகிட்டு இருக்காரு. ஜோ நம்ம ஹீரோயின் ஒரு வழியா 11 வருஷம் கழிச்சு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னே புரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த குட்டி பையன் வந்துட்டு யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும் போது உடனே அப்பாவை கூப்பிட்டு நீ தாத்தா கூட போ, அப்புறமேட்டுக்கா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல அவரும் கூட்டு போறாரு. இப்போ ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. நம்ம ஜோ வந்துட்டு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கு டானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரு எனக்கு தெரியாது அப்படின்றாரு. ஒரு டேட்டிங் ஆப்ல டானா வந்துட்டு உன்னை மீட் பண்ணிருக்காங்க, உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாங்க, உனக்கு டானா யாருன்னு உண்மையிலேயே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கூட வந்துட்டு அந்த டேட்டிங் ஆப்ல உன் கூட பேசினேன், நீ என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வந்துட்டு எந்த விதமான சோசியல் மீடியாவையும் யூஸ் பண்றதே கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய பையன் Facebookஐ எனக்கே தெரியாம என் போன் எடுத்து ஓபன் பண்ணிட்டான், அதையும் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சோ அப்படின்னா அது நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா நான் கிடையாது, நான் வந்துட்டு சோசியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே என்ன ஏன் விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போக வேண்டியது இருந்துச்சு, என்னால டீடைலா எதுவுமே சொல்ல முடியாது, ஆனா நான் போறதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு அதான் போயிட்டேன், என்னால வந்துட்டு உன் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நேரடியா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி பண்ண, ஏன் இந்த மாதிரி ஏமாத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருமா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் நான் வந்துட்டு உன்னை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், வேற வழியே இல்லாம தான் விட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உன் பொண்டாட்டி இங்க இருக்காளான்னு கேட்கும் போது இல்ல நான் வந்துட்டு வேற வழியே இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த கல்யாணத்து மூலியமா பிறந்த குழந்தை தான் அந்த பையன், என்னுடைய மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பேசாம அங்க கிளம்ப பார்க்கும்போது ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் நான் சொல்றத கேளு கேளு அப்படின்னும் போது தள்ளி விட்டு இவங்க பாட்னு அங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கண்ணாடிக்காரனையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யதார்த்தமா பிராண்டனை பாக்குறாங்க. இவன் தான் டானாவுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். இவனை ஏதாவது பண்ணலாம், இவனை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க இருந்து அடியால் கால் பண்றான். இந்த மாதிரி டானா தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க, எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாருமா சேர்ந்துட்டு தேடிட்டே இருங்க, அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கொலை பண்றீங்க, இங்க வந்துட்டு பிராண்டன் அந்த பொண்ணுடைய பையன் இருக்கான், அந்த பையனை நாங்க தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காரன் பிராண்டனுடைய நம்பரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த அடியால் பேசினா பாத்தீங்களா, இந்த எல்லா விஷயத்தையும் டானா பாத்துட்டாங்க. பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு போன் இருக்கும், அந்த போன் மூலியமா பிராண்டனுக்கு கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்குள்ள இந்த கண்ணாடிக்காரன் பிராண்டனுக்கு கால் பண்ணி இங்க ஒரு ப்ளூ வேன் நிக்குது, அந்த வேனுக்குள்ளதான் உங்க அம்மா இருக்காங்க, நீ அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள அந்த வேன் கிட்ட வரல அப்படின்னா உங்க அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படின்னும் போது ஐயோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் கிட்ட ஓடும் போது இதே டைம்ல இவங்க போனு கிட்ட போயிட்டு பிராண்டனுக்கு கால் பண்றாங்க. டே தம்பி இங்க பாரு, நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ சேஃபாரு, உன்னை வந்துட்டு தூக்கிட்டு போக பாப்பாங்க, கடத்திட்டு போக பாப்பாங்க, கொஞ்சம் சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இந்த பையன் போன் பேசிக்கிட்டே வண்டி கிட்ட போறான். அதுக்குள்ள அவங்க இந்த பையனை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இந்த டைம்ல கரெக்டா இந்த அடியாளு உள்ளுக்குள்ள வந்து போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த பொண்ணை அட்டாக் பண்ண பார்க்கும்போது அதுக்குள்ள இவங்க அந்த பையனை அட்டாக் பண்ணி அங்கேயே கொலையே பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பிராண்டனை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு இவங்க கடத்திட்டு போலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓட பிடிக்க முடியல, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்களோ எல்லாமே சொல்றாங்க. அப்போ வந்துட்டு பாஸ் ஷாக் ஆகுறாரு. நீ ஜோ மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்ல, சரி ஓகே உங்ககிட்ட பேசணும் வா தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நீ ஜோ மீட் பண்ணி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஜோ மட்டும் மீட் பண்ணல, கேலிகனை கூட மீட் பண்ணேன், அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது வேற என்னமோ நடந்திருக்கு, நீ தான் போய் சொல்ற அப்படின்னும் போது ஆமா நான் தான் போய் சொல்றேன், ஆக்சுவலா உங்க அப்பாவை கொலை பண்ணதா ஒத்துக்க சொல்லி நான் தான் மாண்டி கிட்ட காசு கொடுத்தேன் அப்படின்னு
அப்படின்னும் போது அட பாவி ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க அப்பாக்கும் கேலிகனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இந்த கனெக்ஷனை பத்தி வெளியே தெரிய வந்தா கண்டிப்பா எங்க எல்லாருடைய வேலையும் போகும், நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கும் போவோம். சோ அதனால வேற வழியே இல்லாம உங்க அப்பாவை பத்தி யாரும் விசாரிக்க கூடாது, இந்த கேஸ சப்பையா முடிக்கணும் அப்படின்னா அந்த மாண்டிக்கு காசு கொடுத்து உங்க அப்பாவை அவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொன்னேன் அப்படின்னும் போது இல்ல நீ போய் சொல்ற, நீ ஒரு சீட்டர் அப்படின்னும் போது இங்க பாருமா உங்க அப்பாக்கும் எனக்குமான உறவு வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாரு, அவருதான் எனக்கும் அந்த கேலிகனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பத்தி வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது, தெரிய வந்தா பயங்கர அவமானமா போயிடும், நான் இறந்தாலும் இந்த கனெக்ஷன் பத்தி இந்த சீக்ரெட்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் வாங்கிட்டாரு. அந்த உன்னையும் கவனிச்சுக்க சொன்னாரு, அதனாலதான் உன் கூடவே இருந்து உன்னையும் கவனிச்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது புரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தா சார்லி அந்த வேன் எந்த பக்கமாலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் வச்சு ஒரு பெரிய பண்ணை இருக்கு, அதுவும் 30,000 சதுர கிலோமீட்டரா, இப்ப நம்ம போயிட்டு அங்க இருக்கிற எல்லா வீட்டையும் எல்லா பண்ணையும் செக் பண்ண முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இப்போ இதே போல வேன் இருக்கு பாத்தீங்களா, அங்க யாரோ டாக் பண்ணை வச்சிருக்காங்க, டாக் எல்லாம் பிரீட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க, இதே வேன் அடிக்கடிக்கு அங்க போச்சு அப்படின்ற மாதிரி மத்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சார்லி சொல்லும் போது அப்படின்னா நானும் இந்த லேடி போலீஸும் கிளம்பி அந்த டாக் பண்ணைக்கு போறோம், அங்க போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறோம், மத்த விஷயம்லாம் நீ இங்க உட்காந்துட்டு கண்டுபிடிச்சு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சார்லி அந்த லேடி போலீஸை பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான், இவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கண்ணாடிக்காரன், அசிஸ்டன்ட், அப்புறம் பிராண்டன் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. பிராண்டனை கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு ஓரமா கட்டி போட அங்க நாய் வந்துட்டு ரத்த கரையா இருக்கு, ஐயோ செல்லக்குட்டி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காரர் போயிட்டு நாயை செக் பண்ணி பார்க்கும்போது நாய்க்கு எதுவும் காயமே படல, அப்படி இருக்கும்போது எப்படி ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க இருந்த அடியால யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க, இங்க எந்த அடியாட்களையும் காணும், யாரோ வந்துட்டு இங்க ஏதோ சம்பவம் பண்ணிருக்காங்க, அது மோஸ்ட் லைக்லி அந்த டானாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவனும் போயிட்டு கொளுத்த ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த லேடி போலீஸும் வந்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு பண்ணையில ஏதோ பத்திக்கு எரியுது, மேபி அந்த பண்ணையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு ஹீரோயின் இறங்கி போகும்போது நம்ம இந்த மாதிரிலாம் இறங்கி தனியா போக கூடாது, பேக்கப் டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், நம்ம தனியா போயிட்டு உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மாதிரியான கன்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது, சொல்றத கேளுங்க, வந்து உட்கார்ந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், பேக்கப் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னும் போது அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, டானாவை வந்துட்டு உயிரோட காப்பாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டனுக்கு பிராமிஸ் பண்ணிருக்கேன், அண்ட் பிராண்டனும் நான் வந்து அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருப்பான், நீ என்ன பண்ணு போயிட்டு காருக்குள்ள உட்கார்ந்துட்டு ரேடியோ சப்போர்ட் பண்ணு, மத்தவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணு, நான் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதே டைம்ல டானா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த பயபுள்ளைங்க இவங்கள மாதிரியே நிறைய பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டே இருக்கும்போது இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்தையும் கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வரான், அங்க வந்து பார்த்தா அங்க யாரையும் காணும், எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாரும் ஓடி வந்து இவனை அட்டாக் பண்றாங்க. டானா ஒரு கோடாரியை கொண்டு வந்து ஓங்கி ஒரே போடு பயபுள்ள ஸ்பாட் அவுட், அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ஹீரோயின் இந்த கொட்டைக்குள்ள வராங்க, இங்க வந்து பார்க்கும்போது அவன் இறந்து கிடக்குறான், பக்கத்துலயே கன்னும் இருக்கு, இங்க என்னமோ பெருசா நடக்குது, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்க அந்த கண்ணாடிக்காரன் பிராண்டனை புடிச்சு வச்சுக்கிட்டு டானா நீ எங்க இருக்க, ஒழுங்கா வா, நீ வரலனா உன் பையனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த பையனுடைய கால்லையே ஷூட் பண்ணும்போது இந்த சத்தம் ஹீரோயினுக்கு நல்லாவே கேக்குது, இவங்க கன்னோட ஓடுறாங்க. டானா மத்தவங்களை காப்பாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது பையனுடைய சவுண்ட் கேக்குது, பையனை இவன் வந்துட்டு கடத்திட்டு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க, என் பையனை ஒன்னும் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு டானாவை ஷூட் பண்ண ட்ரை பண்றான், அப்போ கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துட்டு இவனை ஷூட் பண்ணி 2 பேரையும் காப்பாத்துறாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் டீமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, இங்க இருந்த மத்தவங்களை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காயம்பட்ட இந்த பையனுக்கு வந்துட்டு மருத்துவ உதவிக்காக ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கொடை பிடிச்சிட்டு அப்படியே கெத்தா வருவாங்க. டானா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது நன்றிலாம் சொல்ல வேணாம், உங்க பையனுக்கு நான் பிராமிஸ் பண்ணேன், அதான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா, உங்க அம்மாக்கு ஒண்ணுமே ஆகாது, உங்க அம்மாவை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாரு உங்க அம்மாக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்ல இதே டைம்ல கேலிகன் போன் பண்ணி பார்த்திருப்பாரு, போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கேலிகனுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க நான் உனக்கு பிராமிஸ் பண்ண மாதிரியே அந்த பார்க்கர் யாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், அட்ரஸும் இப்போ என் கையில இருக்கு, நீ கண்டிப்பா போயிட்டு அந்த பார்க்கரை மீட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க, அவரும் சென்ட் பண்ணி விடுறாரு. நம்ம ஹீரோயினும் யாருதான் அந்த பொண்ணு
பொண்ணுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு போயிட்டு கதவை தட்டினா பார்க்கர்னு ஒரு ஆள் வந்து கதவை திறக்கிறாரு. ஓ கேட் நீயா, உள்ளுக்குள்ளவா, உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உன்னை பார்க்க அப்படியே உங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக இங்க பார்க்கர் யாருன்னு கேட்கும் போது நான் தான் அப்படின்றாரு. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆக்சுவலா அப்பா வந்துட்டு ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல கிடையாது, ஒரு பையன் கூட இருந்திருக்காரு. அவரு கே போல, கேன்னு சொல்ல முடியாது, பைசெக்சுவல் நினைக்கிறேன். இந்த விஷயம் தெரிய வந்தவனே இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது, என்ன பண்றது அப்படின்னே தெரியல, என்ன பேசுறது அப்படின்னே தெரியாம அமைதியா இருக்கும் போது உங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாரு, உன்னையும் தான், அதே டைம்ல என்னையும் லவ் பண்ணாரு, என்னை விட்டு அங்கேயும் போக முடியல, அவங்கள விட்டு இங்கேயும் வர முடியாம பயங்கரமான கஷ்டத்துல இருந்தாரு. ஆனா அநியாயமா யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க அவரை கொலை பண்ணலையான்னு கேட்க, நான் எதுக்காக அவரை கொலை பண்ண போறேன், இந்த உலகத்திலேயே நான் அதிகமா லவ் பண்ண ஒரே ஆள் உங்க அப்பா மட்டும்தான், இது வரைக்கும் உங்க அப்பாவுடைய நினைவா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும் போது நான் ஏன் உங்க அப்பாவை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தா நம்ம ஜோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க 11 வருஷமா அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு இவனை விட்டு போகவும் மனசு கிடையாது, இவனை திட்டவும் முடியல, அமைதியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜோ பேசும்போது இவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு இவன் கூட சேர்ந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அவன் வீட்டுக்கு போறாங்க, பையன் கூட விளையாடுறாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இவங்க கூட ஒன்னாலா இருக்கிறாங்க. அடுத்து நான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோ பாத்ரூமுக்கு போறான். இந்த டைம்ல சார்லி கால் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது, யாரு சீக்கிரம் சொல்லு அப்படின்னும் போது 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பார்ல ஒருத்தன் சண்டை போட்டான் இல்லையா, அவனுடைய ஃபிங்கர் பிரிண்டோட பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றான். அதாவது ஜோ கூட பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் உடைஞ்சு போயிட்டாங்க. அட பாவி, அப்படின்னா நீ தான் எங்க அப்பாவை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் அழுதுகிட்டே கண்ணெல்லாம் கலங்கிட்டு வெளியே வரான். சத்தியமா உங்க அப்பாவை கொலை பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட், நான் சொல்றத முழுசா கேளு, தெரியாம அந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்வா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்துட்டு ஒரு நாள் எங்கேயோ வெளியே போகும்போது அப்போ எதர்ச்சியா அப்பாவை மீட் பண்றாங்க. அப்பா வந்துட்டு பார்க்கர் கூட இருக்காரு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற விதம், நிக்கிற விதத்தை பார்த்து இந்த அப்பாக்கும் பார்க்கருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த ஆக்வாவை வந்துட்டு அப்பாவும் பார்த்துட்டாரு. ஆக்வா ஆக்வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓட அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல, காணாம போயிட்டா. உடனே இவரு பாஸுக்கு கால் பண்றாரு. பாஸும் அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆக்வாவை பத்தி எல்லா டீடைலும் வேணும், அந்த பொண்ணுடைய வீட்டு அட்ரஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் உடனே செக் பண்ணி சொல்றாரு. என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஏதோ அந்த பொண்ணு அசிங்கமா திட்டிட்டு போனை கட் பண்றாரு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. அந்த பொண்ணு மேல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கடுமையான கோவத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த பாஸும் வந்துட்டு ஆக்வாவுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. அந்த பக்கம் ஆக்வா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்பா வந்து கதவை தட்டுறாரு. ப்ளீஸ் கதவை தர அப்படின்னும் போது இவங்களும் வந்து திறக்கிறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணுகிட்டயோ பொண்டாட்டிக்கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லாத, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, நானா போயிட்டு இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களா சொல்லிடுங்க, உங்களை வந்துட்டு கேட்டோம், அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் ரொம்ப ரொம்ப நம்புறாங்க, அவங்க நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுறாதீங்க, ஒரு நல்ல சமயமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா என்னால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த டைம்ல கேட் கால் பண்ணும்போது, அடி பாவி அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் என் பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டியான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்றாங்க. நீ பொய் சொல்லாத அப்படின்னா இந்த டைம்ல எதுக்காக என் பொண்ணு உனக்கு கால் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க பாயும் போது அவங்க தற்காப்புக்காக கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு கிட்ட வந்தீங்கன்னா குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது இவரு கத்தியை தட்டி விட்டு அந்த கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணலான்னு பாக்குறாரு. அந்த டைம்ல கரெக்டா ஜோ வராரு. ஆக்சுவலா அப்பாக்கு ஆக்வா பயந்துட்டு இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த பார்த்தவனே ஜோக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ கிளம்பி வீட்டுக்கு வா, 3 பேருமா சேர்ந்து ஒன்னா பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா ஜோ வந்து பார்க்கும்போது கத்தி எடுத்து ஆக்வா கொத்த பாயும் போது, அங்கிள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ தடுக்கிறாரு. அப்படி தடுக்கும் போது மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ தெரியாம அந்த கத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பாவுடைய வயித்துல குத்திக்குது. ஐயோ, உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணும், போலீஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க கரெக்டா பாஸ் வராரு. போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்பாக்கு உயிர் போயிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மொத்த காரணமும் நான் தான், என்னால் தான் வந்துட்டு தெரியாம அந்த கத்தி வயித்துல குத்திச்சு, ஜோ என்ன கொலை பண்ண பார்க்கல, தானா தான் குத்திச்சு, இது ஒரு ஆக்சிடென்ட், நான் பண்ண தப்புக்கலாம் இதுதான் எனக்கு கிடைச்ச தண்டனை, போலீஸ்க்கு மீடியாக்கு என் பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த விஷயமும் தெரியக்கூடாது, பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. ஆனா ஜோக்கு மனசே ஆறல, நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னும் போது அவர் இறந்தே போயிட்டாரு. நீ முதல்ல போனை கொடு, அவருக்கு நான் பிராமிஸ் பண்ணிருக்கேன், இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா பெரிய பிரச்சனையாயிரும், இந்த ஒரு விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் கூண்டோட உள்ளுக்குள்ள போகணும், அது மட்டும் இல்ல
இல்லாம உங்க 2 பேருடைய வாழ்க்கையும் வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு, சத்தியமா நான் கொலை பண்ண பார்க்கல, தெரியாம வந்துட்டு கத்தி குத்திக்கிச்சு. இப்போ வந்துட்டு இந்த பார்க்கருக்கும் உங்க அப்பாக்கும் இருந்த கனெக்ஷனை பத்தி கேலிகனுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த கனெக்ஷனை பத்தி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வேலை வாங்கியிருக்காரு. மத்தபடி உங்க அப்பா நேர்மையான மனுஷன், வேற வழியே இல்லாம தான் அந்த ஃப்ராட் பயலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும் போது ஹீரோயின் ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க. பக்கத்துலயே இந்த பையன் போயிட்டு உட்காந்துட்டு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு போது ஹீரோயின் கையை தூக்கி மேல வைக்கிறாங்க. அதாவது அவனை மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த மொத்த சீரீஸையும்